இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். முட்டை கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கு நான் நல்லா பொடி கத்திரிக்காயாக எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மசாலா வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு சூடாக்கியிருக்கு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 தக்காளி அதை நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். ஓரளவு தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு, அதையும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சட்டி சூட்டிலே நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இது இப்போ ஆறவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு கடாய் சூடாக்கி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, அது கூட நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் பேக் சைடில் 4 கீரி இருக்கேங்க. இந்த மாதிரி கீரி எடுத்துக்கணும், புழு இல்லாமல் பார்த்துட்டு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு உப்பு சேர்த்து வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து, நான் ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஏற்கனவே போட்டிருக்கேங்க, அதெல்லாம் வீடியோலாம் பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம். வெந்தயமும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு 10 பல்லு பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா காரத்துக்கு. இப்போ அதையும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மசாலா, நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக நல்லா குழம்பு கொஞ்சம் வற்றி வச்சுருக்குங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் வற்றணுன்னா நம்ம வற்ற வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் தூவி கொடுத்துக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.